வெல்கம் டு ஆயுளழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைலூரானிக் ஆசிட் சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்மளோட ஹைலூரானிக் ஆசிட் சின்னதாக காற்று போகிற மாதிரி இருந்தால் கூட நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாமல் ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த 1% ஹைலூரானிக் ஆசிட் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஹைட்ரேஷன் மூலியமாக தான் நமக்கு பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், அதாவது ட்ரை ஸ்கின்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த ஜெல் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த டைப் ஆஃப் ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹைலூரானிக் ஆசிட் பவுடர் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியில் நமக்கு கிடைக்கும். ஹை மாலிகுலர் வெயிட், மீடியம் மாலிகுலர் வெயிட், லோ மாலிகுலர் வெயிட். இந்த 3 இதில் நீங்கள் எந்த மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஹை மாலிகுலர் வெயிட்டை 1% யூஸ் பண்ணோன்னா நமக்கு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மீடியம் மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ணோன்னா தின் ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதுவே ரொம்ப லோ மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ணும்போது வாட்டரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். டெமோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளாரிட்டியாக புரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நம்மளோட ஜெல்லில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோ ஆக விடாமல் ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இதோட ஃபார்முலேஷன் பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டர் 49.4 கிராம், ஹைலூரானிக் ஆசிட் 0.5 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.25 கிராம். இதில் டோட்டலாக 50 கிராமுக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பீக்கர் எடுத்திருக்கேன். பீக்கரில் டிஎம் வாட்டர் ஒரு டிஸ்டில்ட் வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு எந்த வாட்டரும் எடுக்கக்கூடாது. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அது கூட நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹைலூரானிக் ஆசிட் பவுடர் ஆட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணக்கூடியது மீடியம் மாலிகுலர் வெயிட். நீங்கள் ஹை மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் என்னோட ஜெல் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை விட உங்களுக்கு திக்காக கிடைக்கும். லோ மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதே கிராம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியான கன்சிஸ்டன்சி தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஹைலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிதக்க தான் செய்யும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேட் ஆகி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரும். இதை எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இது நல்லா கன்சிஸ்டன்சி மாறுறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி லம்பாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளியர் சொல்யூஷனாக நமக்கு கிடச்சிரும். எனக்கு லோ மாலிகுலர் வெயிட் தான் இருக்குது ஹைலூரானிக் ஆசிட். பட் ஸ்டில் எனக்கு திக்கானது தான் வேணும் அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஹைலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 0.5 கிராம்ன்றது 1 கிராம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 2% ஆஃப் ஹைலூரானிக் ஆசிட் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். 1% ஹைலூரானிக் ஆசிட் சொல்யூஷன் அதை சொல்ல முடியாது. இப்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. ஒரு திக்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஹை மாலிகுலர் வெயிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல திக்காகவே உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா திக்கும் அதாவது லோ மாலிகுலர் வெயிட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹை மாலிகுலர் வெயிட்டும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்குறது ஜெல் ஹைலூரானிக் ஆசிட் ஜெல்லாக நீங்கள் வாங்குறதும் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 6 months வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.